சிஸ்டர் மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாங்க, நீங்க எடுத்து பேசுங்க. இல்ல இது அவர் அண்ணன் திவாகர் நம்பர். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், எடுத்து பேசுங்க. ஒருவேளை மாப்பிள்ள கூட அந்த அம்மாவுக்கு கூப்பிடலாம் இல்லையா, பேசுங்க. ஹலோ, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. என்ன என்ன நடக்குதுங்க? எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்துகிட்ட பேச சொல்லி தூண்டி விடுறாங்களா? இல்ல தம்பி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் தாலியை கழட்ட மாட்டான்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் தான் இல்ல? அதான் அவனை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? நீ தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னது ஆரம்பத்தில் எங்க பேச்ச மீறின மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அண்ணன் உன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. அதனால நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவரு உன்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அத நானும் புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீ தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் உங்க அம்மாவோட தாலின்னு சொன்னேன். இதுல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னது அவ மேல இருக்கிற பாசத்தாலேயோ அக்கறையினாலேயோ கிடையாது. உங்க அம்மா ஞாபகமா இருக்கிற அந்த தாலியை கழட்டினா அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால தானே? அதை மட்டும் தெளிவு பண்ணிட்டு அதை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். சொல்ற. ஐயோ, மாப்பிள்ள என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. படுபாவி, எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா? சி, நீ தைரியமா சொல்லு கருணா. இந்துவை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் தாலியை கழட்டலன்னு சொல்லு கருணா. இப்பவே மொத்தத்தையும் போட்டு உடச்சிடு. சொல்ற. நீ உண்மையை சொல்லலைன்னா எல்லாரும் நீ அவ மேல இருக்கிற பாசத்தால தான் தாலியை கழட்டலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏய், உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்தால தான் அதை எடுக்காம விட்டுட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத திரும்பவும் உன் வாயால ஒரு தடவை கேட்டுட்டு போகலாம் தான் கர்ணா வந்தேன். டேய் கர்ணா, ஒரே ஒரு தடவை சொல்ற, சொல்லு பார்க்கலாம். சொல்லுடா, உன் வாயால சொல்லு கர்ணா, நான் கேட்டுட்டு போயிடுறேன். சொல்லு. ஆமாண்ணா, நீங்க சொன்னதுதான் காரணம். சரி,